அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தால் கிடைக்காத சுக்கிரப்பெயர்ச்சி. இந்த சுக்கிரப்பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. அதே போல சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தலைதூக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்கள் இருந்து விடுபட இயலுங்க. தொழில் நிலையத்தில் பணியாளர்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய அன்பு பாத்திரமாவீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நிச்சயம் வெற்றி உண்டுங்க. அதே போல் பெண்களுக்கு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ நேரத்தில் நந்தி, சிவன் மற்றும் உமையவளை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.